திமுக தொடர்ச்சியாகவே திமுக மீது விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. நேற்று நடைபெற்ற கூட்டத்திலும் கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 200 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில துணை முதலமைச்சரானது மட்டும்தான் அவங்களுடைய சாதனை அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. எடப்பாடியை பொறுத்தமட்டில் அவருக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. இப்போ காரணம் என்ன, தேர்தல் கமிஷனில் அவருடைய உள்கட்சி பூசல், அதே மாதிரி யார் யார் அவரோடு இருக்கிறார்கள் என்று கையிருப்பு காட்டுவதற்காக அவர் பொதுக்குழு கூட்டியிருக்கிறார். எப்படி சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா செத்த உடனே சசிகலா சீஃப் மினிஸ்டராக, அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது. தீர்ப்புக்கு பிறகு இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க, எடப்பாடியை. அப்போது கூட அவங்களுக்கு அவங்க கட்சிக்கார மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தால்தான் ஏறத்தாழ 1 மாத காலம் ஒரு இதில் தங்க வச்சு மொத்த பேரையும் அவங்க கூவத்தூரில் உட்கார வச்சுக்கிட்டு ஏறத்தாழ 1 மாத காலம் எம்எல்ஏக்கள் இந்த ஓட்டெடுப்பு நடக்கிறவர்கள் வெளியிலே விடலை. அதே போல் இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னு பொதுக்குழு உறுப்பினர் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு செயற்கை சம்பிரதாயத்துக்காக அவர் கூட்டியிருக்கார். அவர் போட்ட தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குது. ஏற்கனவே திமுக சொல்லி வந்த பற்றி மாநில சுயாட்சி பிரச்சனையில் 1-2 போட்டிருக்காங்க. திமுக அவர் அட்டாக் பண்ணால் தான் ஒரு லைவில் இருக்கிற மாதிரி காட்டணும். அவர் போட்டிருக்கிற தீர்மானத்துக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெளிவான பதில் சொல்லிவிட்டார். எல்லாவற்றையும் இவர்கள் செய்துவிட்டு இப்பொழுது எங்கள் மீது குறை சொல்கிறார்கள். 2019 டங்ஸ்டைன் வரும்போது இவர் என்னென்ன பண்ணார் என்பதை ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. தம்பிதுரை எப்படி ஆதரித்தார் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மக்களை இவர்களால் ஏமாற்ற முடியாது. இதை ரொம்ப நாள் வச்சுட்டு ஓட்டலான்னு பார்த்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு முடிவு கட்டி பிரச்சனையை முடித்து விட்டார். ஆக அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கோபமே என்னென்னா, எந்த பிரச்சனையும் ரொம்ப நாள் நம்மளால் பேச முடியலையே. ஒரு என்னென்னு பிரச்சனைன்னு வந்தால் உடனடியாக முதலமைச்சர் செஞ்சிடறாரு, நேராக ஸ்பாட்டுக்கே போய் முடிச்சிடுறாரு. அதனால் ஒரு அரசியல் நடத்த முடியல. அதனால் அந்த கோபத்தில் வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. அது போய் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி இருந்தாலும் செய்யணும், அதுதான் செஞ்சுருக்காரு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நாங்கள் எங்களுக்கு ஸ்டடியாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. எங்களுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடுகிறதை வழி குறையவில்லை. சார், இந்த 200 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் அப்படின்றது இருமாப்புடன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்ன அதே வார்த்தையை தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இவங்க தலைவி ஜெயலலிதா பேசினாங்க, கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரி யாருமே தெரியவில்லை எதிரின்னு. அப்படியே நாங்கள் பேசினோம். 200 தொகுதியில் ஜெயிப்போம். நாங்கள் இருக்கிற கான்ஃபிடென்ஸை வச்சு இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 221 தொகுதிகளில் நாங்கள் லீடிங் காமிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சொல்லியிருக்காரு. என்ன தப்பு? அதில் கூட ஒரு 20 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னணியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை அடிப்படையாக வச்சு லேட்டஸ்ட்டாக நடந்த தேர்தல் வச்சான்னு சொல்ல முடியும். ஆணவன்னா எது ஆணவன்னா, ஜெயலலிதா பேசினாங்க பார், கண்ணு கட்டிய தூரத்தில் எனக்கு எதிரிகளை யாரும் தெரியவில்லைன்னு. அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசலையே. எடப்பாடியை நாங்கள் எதிர்கட்சி தலைவர் அங்கீகரித்து தானே பேசுகிறோம். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கொங்கீஸ்வரன் சொல்லியிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வேலை செய்ய தயாராக இருக்கும். எங்களையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை முதலமைச்சர் அழைத்து பேசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சர் தான் 3 மாதம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் குறை தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு டீம் போட்டு ஒரு முன்னெல்லாம் மனு கொடுத்தா அது மேலே ஃபாலோ அப் ஆக்ஷனே கிடையாது. இப்போ மனு கொடுத்தா 30 நாட்களுக்குள்ள அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் பதில் தெரிவிக்கிற ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் அதை அவைல் பண்ணிக்கலாம். பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சரை எப்போ வேணால் யார் வேணால் சந்திக்கலாம். சட்டமன்றத்துக்கு வராரு, எல்லாரையும் தான் சந்திப்பார்.
எல்லா கட்சி எம்பிகளையும் வானதி சீனிவாசன் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க. வந்து பார்க்குற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சந்திக்கிறார், கோரிக்கை ஏற்று உடனடியாக முடிச்சு வைக்கிறார். ஜி.கே. மணியை போன்றவர்கள் வானதி சீனிவாசன் போகிறோம் நன்றி கூட சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஏதோ வாய் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. எல்லா கோரிக்கையும் காது கொடுத்து கேட்குற ஒரே முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தான் இருக்கார். சட்டமன்ற உறுப்பினர்களை சரியா பயன்படுத்துறது இல்ல அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் அவர் முன்வச்சிருக்காரு. கூட்டணியில் இருந்தே இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர் தெரிவிக்கும் போது இதை எப்படி பார்க்கணும்? கூட்டணியில் நாங்கள் இந்த மற்றவர்கள் கொடுக்குற மரியாதையை விட கூட்டணிக்கு தான் முதலிடம் கொடுக்குறோம். எங்கள் எம்எல்ஏக்கள் வந்து கேட்டாலும் முதல்ல கூட்டணி கேட்டால் கூட்டணி தான் பார்க்குறாரு. எல்லா உறுப்பினரும் அதுதான் எல்லா கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் இருக்கவர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறதுல அது ஸ்பெசிஃபிக்காக எங்கே எப்போ பார்க்கலன்னு சொன்னார்னா அது பதில் சொல்லுவான். இந்த மழை வெள்ள பாதிப்பில் கூட ஊத்தங்கரையில அதிகப்படியான மழை பொழிவு வந்து பதிவாகி இருக்கு. மத்திய அரசு வந்து நேரடியா வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. கூடுதல் நிதியை சென்னைக்கு கொடுத்த மாதிரியான கூடுதல் நிதியை வந்து பெற்று தரணும் அப்படின்றது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையாகவும் முன்வைச்சிருக்காங்க. இப்போ கூடுதல் நிதியை பெற்று தர்றதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை? கூடுதல் நிதியை மத்திய அரசு தான் தரணும். இருக்கிற நிதியை வைத்து எல்லாருக்கும் சமமாக செயல்படும் முதலமைச்சர் செய்வார். அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். டெய்லி நீங்கள் பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோன்றது சொல்கிறார். அதனால் தமிழ்நாடு மொத்தமே எங்களுக்கு ஒரே கண்ணில் தான் பார்க்குறோம் தவிர ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணு வெண்ணெய் பார்க்குற முதலமைச்சர் அல்ல எங்கள் முதலமைச்சர். மோடியை போல் மத்திய அரசில் இருக்கிறவர்கள் குஜராத்தில் வரலன்னா கேட்காமலே பண்ண கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் பண்ணால் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிற கோவை மாவட்டத்துக்கு தான் அதிகமாகவே செஞ்சுருக்கார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சரியான அங்கீகாரம் வழங்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. பொங்கீஸ்வரனும் அதே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. கூட்டணியில் இது வந்து எப்படி இருக்கு சார்? கூட்டணி தொடருமா? ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரவருடைய தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் சட்டம் எங்கள் எம்எல்ஏக்களே பேசுகிறாங்களே. சார் எங்கள் எம்எல்ஏக்களே எங்கள் தொகுதிக்கு விட்டு போயிருக்கு, அது வந்திருக்கு. சில அமைச்சர்கள் தொகுதியிலே கூட எங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்கிறாங்க. கோரிக்கை என்பதற்கு முடிவு கிடையாது. கோரிக்கை வந்துன்னு தான் இருக்கும். அந்த கோரிக்கைகள் நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சர் பாகுபாடு இல்லாமல் கட்சி வித்தியாசம் செய்வார்.